ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். இன்றைய தினம் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதன் 32ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்மிடத்தில் வந்த சீசர்களையும் தமக்கு அன்பான ஜனங்களையும் பார்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு பிதாவானவர் இருக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரும் இருக்கிறார். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவராகவும் இருக்கிறார். பரலோக ராஜ்யத்திலே நம்மை கூட்டி சேர்த்து ஆண்டவருடைய மகிமையிலே கலிகூர்ந்து வாழவும் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே. அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்களாகத்தான் இருந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் என்கிற பேரில் பல இடங்களில வழிபாடுகள் ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றி ஆண்டவருடைய சத்திய வசனத்தை கை கொண்டு ஆண்டவருடைய சபையில வந்து ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஜனங்கள் கொஞ்சம் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கொஞ்சம் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே. அல்லேலூயா. நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நீங்கள் கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் என்னுடைய சிறு மந்தையாக இருக்கிறீர்கள். என்னுடைய மந்தையின் ஆடுகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சிறு மந்தையாக இருக்கிற உங்களுக்கு தான் தேவன் ராஜ்யத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எந்த ராஜ்யத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார்? தேவன் பரலோக ராஜ்யத்தை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்து அந்த பரலோக ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய சரீரமாகிய சபையிலே நம்மை ஏற்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நான் இந்த உலகத்தின் பார்வைக்கு சிறு மந்தைகளாக, ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில நீங்கள் நானும் விலையேற பெற்ற பொக்கிஷமாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே பலத்த ஜனமாய் காணப்படுகிறவர்கள் எல்லாரும் அவர்கள் அழிந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு சிறு கூட்டமாக கூடி தேவனை ஆராதித்து தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து வாழ்கிற நம்மில தேவன் பிரியமாயிருக்கிறார். அவர் நமக்கு ராஜ்யத்தை தரப்போகிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து அனுபவிக்க போகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருகிறதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் விலைக்கரையும் கொடுத்து அவருடைய ஜனமாக மீட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகிய நீங்கள் பயப்படக்கூடாது. மனுஷர்களை மனுஷிகளை கண்டு பயப்படக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள கிரியைகளை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. சாத்தானுடைய செயல்களை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. நம்மோடு இருக்கிறவர் பயங்கரமான தேவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலே இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு இருக்கிறவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு முறை எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனுமாக காணப்படுகிறார்கள். அப்பொழுது எலிசாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் படையெடுத்து வந்து எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரனையும் அழிக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது எலிசாவோடு கூட இருந்த வேலைக்காரன் பயந்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவரே, நாம் என்ன செய்வோம்? நம்மை இப்பொழுது எதிரி நாட்டு படைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நம்மை பிடிக்கிறதற்காக கிட்டி சேர்ந்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே கேட்ட மாத்திரத்திலே எலிசா தீர்க்கதரிசி அவனுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். அப்படி ஜெபித்த பொழுது பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனுடைய கண்களை தேவன் திறந்தருளினார். அப்பொழுது அந்த வேலைக்காரன் கண்களை ஏறெடுத்து
எடுத்து பார்க்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசியும் என்னுடைய வேலைக்காரன் என்ற மலையை சுற்றிலும் தேவனுடைய சேனை அவர்களை காக்கும்படி பாளையம் இறங்கி சூழ்ந்திருந்ததை அவன் கண்டு தைரியம் அடைந்தான். அல்லேலூயா. எதிரி படையினை எலிசாவும் வேலைக்காரனும் மேற்கொண்டு அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் எலிசா தீர்க்கதரிசிக்கோ அவனுடைய வேலைக்காரனுக்கோ ஒரு சேதமும் இல்லாதபடி கர்த்தருடைய தூத சேனைகள் அவர்களை பாதுகாத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டலேலியா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்தலேலியா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த பயங்கரமான தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த பயங்கரமான தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ராஜ்யத்தை தரப்போகிறார். அந்த ராஜ்யம் பயங்கரமான ராஜ்யம், அது மகிமையின் ராஜ்யம். அங்குதான் நமக்கு வேண்டிய சகல செல்வ சீரையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவிக்க போகிறோம். அந்த ராஜ்யத்திலே நாம் ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க போகிறோம். அல்லேலூயா. அவர் நம்மேல பிரியமாய் இருந்து அவருடைய ராஜ்யத்தை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், பெற்றோர்கள் தாங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் மேல பிரியமாய் இருந்து தங்களுடைய சம்பாத்தியத்தினாலே வருகிற ஆஸ்தி ஐஸ்வர்யத்தையும் சொத்து சுகங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு அவர்கள் காணியாட்சிகளாக கொடுப்பார்கள். பிள்ளைகள் அதை சுதந்திரித்து அனுபவிப்பார்கள். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாக, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக, பரிசுத்த ஆவியாகிய தேவனாக இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிறதற்காக, ஆளுகை செய்கிறதற்காக அவருடைய சாயலிலே நம்மை உண்டாக்கினார். நாம் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சோரம் போனோம். நம்முடைய அக்கிரமங்களை, மீறுதல்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நமக்கு நித்திய மீட்பை உண்டாக்கி மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி அவருடைய சரீரத்திலே நம்மை அவருடைய அவயவங்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவிக்கிற தேவனாக, அவர் தேவனுடைய வீட்டிலே எங்கு பெரியவராக இருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய அவயவங்களாக வாழுகிற நாமும் இயேசுவோடு தேவனுடைய வீட்டில இயேசுவுக்குள்ள பெரியவர்களாக வாழுவோம். எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவிப்போம். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறதற்கு தான் ஆண்டவர் நம்மோடு அவருடைய வேத வசனத்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வேத வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்கள் மேல பிரியமாக இருந்து உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு சத்தமா வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி, பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். 30 ஆண்டு கால நியாயப்பிரமாண வசனங்களை கைக்கொண்டு அவருக்கு உலக பிரகாரமாக கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். 30வது வயதில் பிதாவுடைய சுத்தம் செய்கிறதற்காக அவர் வேறு பிரிக்கப்பட்டு யோவான் ஸ்நானகனாலே யோர்தான் நதியிலே போய் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தார். அப்பொழுது பாருங்கள், வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போன்ற ரூபம் எடுத்து, பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல இறங்கி தங்கி இருந்தார். அப்பொழுது பிதாவாகிய தேவன் மகிமையிலே காணப்பட்டு, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரிலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி பேசினார். அல்லேலூயா. அன்னைக்கு பிதாவாகிய தேவன் எப்படி பரிசுத்த ஆவியை இயேசுவின் மேல வைத்து அவர் மேல பிரியமாக இருந்தாரோ, அப்படியே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியை நம்மேல வைத்து நம்மேல பிரியமாக இருக்கிறார். ஆகையால் அவர் 3.5 ஆண்டு காலம் பிதாவுடைய சுத்தம் செய்து முடிவிலே நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பாடு அனுபவித்து ரத்தம் சிந்தி கைகளிலும் கால்களிலும் 3 ஆணிகள் அறையப்பட்டு துடிதுடித்து ஜீவனை தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி அவர் பிதாவுடைய வலது வாரிசத்தில் போய் இருக்கிறார். அங்கிருந்து தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே அனுப்பி தந்து அவர் நம்மை இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக
வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பின அந்த நாட்களிலே அவரை பின்பற்றின சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் தரிசனமாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்த நாட்களிலே அவரோடு 12 சீசர்கள் கூட இருந்து பிதாவுடைய சித்தங்களை திட்டங்களை செய்கிறதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி நியமித்து வைத்து அவர்களை பயன்படுத்தி வந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறதை சீசர்கள் கண்டார்கள், அவரை பின்பற்றினவர்கள் கண்டார்கள். அவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள் இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டார், இனி நமக்கு வாழ்க்கையில நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாம் இனி என்ன செய்வோம்? இயேசுவை சிலுவையிலே ஆணி அறைந்து கொலை செய்தது போல நம்முடைய பிரதான ஆசாரியர்களும் நம்முடைய மூப்பர்களும் நீதி சாஸ்திரிகளும் ரோம போர் சேவர்களுமாக சேர்ந்து நம்மையும் அப்படி கொலை செய்து விடுவார்களோ என்கிற பயத்தில் சீசர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்படி பயந்து கொண்டிருந்த சீசர்களுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் ஆணி அறைந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி தம்மை உயிரோடு இருக்கிற தேவனாக சீசர்களுக்கு முதலாவது காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீசர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள், இனி என்ன சம்பவிக்குமோ, என்ன நடக்க போகிறதோ, நம்முடைய வாழ்க்கை என்ன ஆக போகிறதோ என்கிற பயத்தோடு ஒரு வாழ்க்கையில நம்பிக்கை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் வாழ்க்கையில நிச்சயமான நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி உயிருள்ள தேவனாக முதலாவது சீசர்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. ஆகையால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாடுபட்ட பின்பு உயிரோடு எழும்பி 40 நாளளவும் சீசர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி காண்பித்தார்? உயிருள்ள தேவனாக இருக்கிறவராக சீசர்களுக்கு 40 நாளளவு காண்பித்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற தேவன் அல்ல, அவர் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி ஜீவனுள்ள தேவனாக பரிசுத்த ஆவியாக ஜீவ வார்த்தையாக நமக்குள்ள உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு ஒன்றரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நாமும் அவரோடு ஒன்றரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் யாரும் பிரிக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டவர் ஒருவர் தான் உயிரோடு இருக்கிறார். இவரே நம்மை ரட்சிக்கிறவரும் தப்புவிக்கிறவரும் நித்திய ஜீவனை தந்து தேவ ராஜ்யத்திலே கூட்டி சேர்த்து நம்மை வாழ வைக்கிறதற்கு மத்திய ஆகாசத்திலே வரப்போகிற தேவனுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் முழுவதையும் வாசித்து முடிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை சீசர்களுக்கு போதித்தார். நான் இனி உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வரப்போகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக வாழணும். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், எருசலேமிலே உங்கள் பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பெறுகிறதற்காக நீங்கள் தரித்திருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அவர் என்னை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி பகிர்ந்து உங்களை சரியான சத்தியத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துவார் என்கிற காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வசனத்தை கொண்டு அவர் பிரசன்னம் பண்ணுகிறார். பிரசன்னம் பண்ணி முடித்துவிட்டு அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அநேக அற்புதங்களினாலே அடையாளங்களினாலே அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அந்த சீசர்களுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. ஏராளமான தெளிவான திருஷ்டாந்தமான அற்புதங்களினாலே அடையாளங்களினாலே இயேசு கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக சீசர்களுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அவர்கள்
உயிரோடு இருக்கிறவராக கண்ட பிறகு எங்கள் ஆண்டவரை உயிருள்ள தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். இயேசுவினுடைய உபதேசத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு இயேசுவினுடைய மகிமை ராஜ்யத்தில் அவர்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து ஆளுகை செய்கிறவர்களாக பூமியில வரப்போகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தாரோடு நாமும் சேர்ந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்து ஆண்டவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய எருசலேம் நகரத்தில் வச்சிர கல்லாக பளிங்கின் ஒளியாக நாம் பிரகாசிப்போம். நாம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் பெற்றுக் கொள்வோம். நாம் ஆளுகை செய்வோம். நாம் தேவனுடைய வீட்டில் தூணாய் நிலைநிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை தருகிறதற்கு தான் உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். தேவன் இன்றைக்கும் பல விதமான திருஷ்டாங்க செய்கைகளினாலே, அற்புதங்களினாலே, அடையாளங்களினாலே அவர் உயிரோடு இருக்கிறவராக நமக்கு காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்குள்ளே அவர் உயிருள்ள தேவனாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையா நாம் ஒன்றை குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவருடைய அழைப்பில் நிலைத்திருந்து தேவ சுத்தம் செய்து அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளா வாழணும். அவர் நமக்கு ராஜ்யத்தை தருகிறதற்கு நம்ம மேல பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ராஜ்யத்தை தர கர்த்தர் உங்கள் மேல பிரியமாக இருக்கிறார். ஆகையால் இந்த உலகம் உங்களை பகைக்கிறது, உங்களை எல்லாரையும் விட்டு விலகி போகிறது. ஆனால் உங்களை உலகம் பகைத்து உங்களை விட்டு உலகம் விலகி போகலாம். ஆனால் உங்களை உண்டாக்கின தேவன், உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை தந்த தேவன், அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்